ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டர் சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 19. 1ஐயும் 9ஐயும் கூட்டினால் வருகின்ற எண் 1 சூரிய பகவானுக்குரிய எண்ணாகும். 19/9/2020. இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 5 புதன் பகவானுக்குரிய எண்ணாகும். எண் கணிதத்திலே 1ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான அமைப்பாகும். ஜோதிட ரீதியாகவும் சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம். தற்பொழுது கோச்சார ரீதியாக கன்னி ராசியிலே சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்கின்ற அமைப்பில் இன்றைய நாள் எண்கணித ஜோதிட ரீதியாகவும் 1ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் வருகிறது. இன்றைய நாள் நம் அனைவருக்கும் மனதிலே துணிச்சல், புத்திசாலித்தனம், எந்த ஒரு செயலியும் சரியாக திட்டமிடுகின்ற அமைப்பு, முக்கியமான காரியங்களிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அனுகூலம் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய தினப்பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். என்னிடம் ஜோதிட பலன்கள் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே சித்திரை நட்சத்திரத்தில் பிற்பகல் 2:40 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலே இருக்கக்கூடியது. துலாம் ராசிக்கு பிற்பகல் 2:40க்கு பிறகு சித்திரை நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். நள்ளிரவு 1:20 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். ஆகையால் இன்றைய நாள் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை நட்சத்திரத்தின் அதிதேவதை விஸ்வகர்மா.
எனவே இன்றைய நாள் விஸ்வகர்மாவை வணங்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் விஸ்வகர்மாவை வணங்குவதன் மூலம் தைரியம், துணிச்சல், வெற்றிகள் போன்றவைகள் கிடைக்கும். இன்றைய திதியாகப்பட்டது துவிதியை திதி காலை 9:10 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரிதியை பிறக்கின்றது. திருதியை திதிக்குரிய திதிசூன்ய ராசிகள் மகரம் மற்றும் சிம்மம். மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். சனி ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறார் மகரத்திலே. ஆகையால் திதிசூன்ய தோஷம் இல்லாத அமைப்பை பெறுகிறார் சனி பகவான். சிம்மத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் கண்ணிலே அமர்ந்திருந்தாலும் சிம்மத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் சிம்மமும் திதிசூன்ய தோஷமில்லாத ராசியாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் மகரம் மற்றும் சிம்மம் திதிசூன்ய அமைப்பு அடைந்தாலும் தோஷமில்லாத நன்மைகள் செய்யக்கூடிய தினமாகவே இருக்கின்றது. இவை திதியின் அடிப்படையிலே. இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுபவோரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 7 மணி முதல் 8 மணி வரையும், பிறகு 11 மணி முதல் 1 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் இருக்கின்றது. சுபவோரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வதும், ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. இனி இன்றைய நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய கிழமை சனி. புரட்டாசி மாதத்திலே வருகின்ற முதல் சனிக்கிழமை. புரட்டாசி மாதத்திலே சனிக்கிழமையிலே விஷ்ணு பகவானை நினைத்து விரதம் இருப்பதின் மூலம் சனி தோஷம் அகலும். சூரியனாகப்பட்டவர் ஆத்மகாரகர். அவர் கன்னி ராசியிலே அமர்வதே புரட்டாசி மாதம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அதன் அதி தேவதை மகாவிஷ்ணு. ஆகையால் காலபுருஷ தத்துவத்தின் 6வது இடம் கன்னி. 6வது இடம் ரண ருண சத்ருஸ்தானம். ஆகையால் புரட்டாசி மாதத்திலே சனிக்கிழமை அன்று மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்து மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விரதத்தை முடிப்பதின் மூலம் நோய்கள் அகலும், கடன் தொல்லை தீரும், சத்துருக்களுடைய ஆதிக்கம் உங்களை விட்டு அகலும். மேலும் கோச்சார ரீதியாக சனி பாதிப்பை பெற்றவர்களுக்கு அத்தகைய பாதிப்பில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். புரட்டாசி மாதம் சனிக்கிழமையிலே இயன்றவர்கள் விரதம் இருக்கலாம். அவ்வாறு இயல முடியாதவர்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மகாவிஷ்ணு ஆலயம் சென்று மகாவிஷ்ணுவிடம் மனதார பிரார்த்தனை செய்வதும் சிறப்பை தரும். இன்றைய தினம் சுப்பிரபாதத்தை கேட்பதே நல்ல பலன்களை கொடுக்கும். எனது குருமார்கள் கூறியிருக்கிறது மனமே கோயில். நம் மனதார ஓம் நமோ நாராயணா என்று கூறி வந்தாலே அவற்றுக்குரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆகையால் இன்று மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடிய மந்திரம், அந்த மந்திரத்தை விரதம் இருக்கணும் என்பது முடிந்தவர்கள் செய்யுங்கள். அவ்வாறு முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை மனதார புதன் ஓரையிலே நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மேலும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மகாவிஷ்ணுவை வீட்டில் இருந்தபடியே சுப்பிரபாதம் கேட்டுவிட்டு அவருக்காக நீங்கள் வைக்கின்ற நிவேதியம் ஏதாவது இருந்தாலும் வையுங்கள். இல்லை என்றாலும் பரவாயில்லை. மனதார அந்த நேரம் தனியாக அமர்ந்து அவரை மனதார நான் சொல்கின்ற இந்த மந்திரத்தை 15 முறை கூறுங்கள் அல்லது 14 முறை. 15 முறை கூறுவது சிறப்பை தரும். ஓம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் நமோ நாராயணாய. ஓம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் நமோ நாராயணாய என்கின்ற விஷ்ணுவுடைய இத்தகைய பீஜ மந்திரத்தை கூறுங்கள். மேலும் இன்று சித்திரை நட்சத்திரம்.
சித்திரை நட்சத்திரத்தின் அதிதேவதை தெய்வம் விஸ்வகர்மா. அவருக்குரிய மந்திரத்தை நீங்கள் கூறுவதன் மூலம் செவ்வாய் தோஷம் பெற்றவர்களுக்கு அத்தகைய பாதிப்பில் இருந்து அகலும். திருமண தடைகள் ஏற்படுவது செவ்வாய் தோஷத்தினால் இருக்கின்ற நிலை மறைந்து திருமண பிராப்தம் ஏற்படும். ஓம் க்ரீம் அரீம் க்ரீம் விஸ்வகர்மாவே போற்றி போற்றி என்கின்ற இந்த மந்திரத்தை கூறுங்கள். ஓம் க்ரீம் அரீம் க்ரீம் விஸ்வகர்மாவே போற்றி போற்றி. செவ்வாய் மனதிலே தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். சித்திரை அவருடைய நட்சத்திரம். அவ்வாறு கன்னியிலும் துலாமிலும் இருக்கின்ற சித்திரை நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை விஸ்வகர்மாவை வணங்குவதன் மூலம் நன்மைகள், தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை போன்றவைகள் நிச்சயம் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப மேற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். இன்றைய திதி திருதியை. திருதியை திதிக்குரிய தேவியாகப்பட்டது நித்யாதேவி. நித்யாதேவியுடைய காயத்ரி மந்திரம் யூடியூபிலே இருக்கிறது. விருப்பப்படுகின்றவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் அதற்குரிய லிங்கை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இவையே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். சப்த மகரிஷியிலே இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீம் ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி. இவை சப்த மகரிஷியிலே சனிக்கிழமைக்குரிய மகரிஷி. இன்று சனிக்கிழமை காகபுஜண்ட சித்தரை வணங்குவதன் மூலம், காக வடிவத்தில் இந்த உலகத்தை வலம் வந்த சித்தராகப்பட்ட புஜண்டரை வணங்குவதன் மூலம் சனியாகப்பட்டவர் மிகுந்த நன்மைகளை செய்வார். காகபுஜண்டரை சனிக்கிழமை அன்று தான் வணங்க வேண்டும் என்ற அர்த்தமே அல்ல. அவரை உங்கள் மனதார குருவாக ஏற்றுக்கொண்டு அனுதினமும் உங்களால் முடிகின்ற நேரத்திலெல்லாம் ஓம் ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தரை போற்றி போற்றி ஒரு வரி மந்திரம் மனதிலே குறித்து கொள்ளுங்கள். உங்கள் ஆழ் மனதிலே அவற்றை பதிய வைத்து கொள்ளுங்கள். என்றென்றும் காகபுஜண்டர் நமக்காக சனி பாதிப்புகளை அகற்றி நன்மைகளை கொடுப்பார். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். சனிக்கிழமை சனி நீராடு என்பார்கள். நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இயலாதவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்வது சனி பாதிப்புகள் அகலும். இவற்றை செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். இன்று தந்திர முறையாக சிறிதளவு கடுகு, அந்த கடுகை குளித்து விட்ட பிறகு அவற்றை சனி பகவானை மனதார நினைத்து மென்று விழுங்கிவிட்ட பிறகு உங்கள் செயல்களை ஆரம்பியுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சிறப்புகள் கிட்டும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் சனிக்கிழமையாக இருந்தாலும் யோகாதிபதியான சந்திர பகவான் இன்று சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரம் உங்களுடைய ராசியாதிபதியோடு. இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரம் முழுவதுமாக இருப்பது வெற்றிகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தற்பொழுது ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதும் 6ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை பெற்று பிற்பகல் முதல் சந்திரனாகப்பட்டவர் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாவதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிற்பகல் 2:40 பிறகு செவ்வாயும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அதற்கு முன்னதாக யோகாதிபதி சூரியனோடு சந்திரன் சேர்க்கை பெறுகிறார். எனவே இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் மிக அற்புதமாக வெற்றிகள் பெறும். திட்டமிடுதல் மிக சரியாக இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக, சிந்தனைகள் துடிப்பாக, உற்சாகமும் மற்றும் சுறுசுறுப்பும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எனவே மேன்மைகளே அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனும் சனியும் ஒருவர் பார்த்து கொள்கின்றது சிறப்பாகவே இருக்கின்றது. 10லே அமர்ந்திருக்கின்ற சனி யோகத்தை கொடுப்பார். இன்று சனிக்கிழமை சனி புரட்டாசி ஆகையால் மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. சுப்பிரபாதத்தை மட்டும் ஒரு முறை இன்று கேட்பது நன்மைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சிவ வழிபாடு செய்வர்களாக இருந்தாலும் அறியும் சிவனும் ஒன்று சுப்பிரபாதம் கேட்பது இன்று சிறப்பை தரும்.
குரு பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று ராசியை பார்க்கிறார். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய சனி ஆட்சி பெற்று இருப்பதனாலும் புரட்டாசியிலே வருகின்ற முதல் சனிக்கிழமையாக இன்று இருப்பதினாலும் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் திருப்திகரமாக அதிகரிக்கும். உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும், முயற்சிகள் நன்மையாக இருக்கும், சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான நாள். எந்த ஒரு செயலிலும் மற்றவர்களுடைய சாதகமான ஒத்துழைப்பு இருக்கும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தற்பொழுது 4 கோச்சார ரீதியாக சிறப்பாக இருக்கின்ற அமைப்பினால் சக ஊழியர்களுடைய நட்பும் நன்றாகவே இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். 6 அமர்ந்திருக்கின்ற சூரியனும் புதனும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவையும் எவற்றிலும் வெற்றிகளை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் இருக்கிறது. எனவே இன்றைய நாள் மேன்மைகளே உங்களுக்கு இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக இருக்க இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேக தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுதும் சற்று மனதிலே குழப்பங்கள் இருக்கும். நடைபெறுமா நடைபெறதா என்று. ஆகையால் பிரத்யேக நட்சத்திரத்தாரையின் அதிபதி கணபதி கேது, அதன் அதிதேவதை கணபதி. ஆகையால் கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அந்த நிலையிலே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளிலே சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு சேமமான நன்மைகள் கிடைக்கும். பிரகஸ்பதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. எந்த ஒரு செயலிலும் சற்று கவனமும் நிதானமும் பொறுமையும் வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுது அதிவேகம் வேண்டாம். துர்க்கை அம்மனை காலையிலே மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனி உங்களுக்கு யோகத்துக்குரியது. பாக்கியாதிபதி இன்று புரட்டாசி மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமை. மகாவிஷ்ணுவை மனதார இன்று பிரார்த்தனை செய்வதும் சுப்பிரபாதம் கேட்பதையும் தவறவிடாதீர்கள். ஆலயங்கள் செல்ல முடிந்தவர்கள் பெருமாளை வணங்குவதும் நன்மைகளை அதிகமாகவே உங்களுக்கு கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து சனியோடைய பார்வையும் புதனோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரமும் செய்கின்றது. மிகவும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பாக்கியாதிபதி சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் என்றால் பஞ்சமாதிபதியான புதனும் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகையால் கோணாதிபதிகள் பலம் பெற்றிருக்கிறார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திர பகவான் 3ஆம் இடத்திலே 3க்கு 3ஆம் இடமான 5ஆம் இடத்திலே இருக்கிறார். அதன் பிறகு பிற்பகல் 2:40க்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய மற்றொரு வீடான துலாமுக்கு வருகிறார். 6லே வருகின்ற சந்திரன் அவற்றுக்கு பிறகும் வெற்றிகளை அதிகரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. 8லே குரு இருக்கிறார் என்றாலும் விரைவிலே குரு பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக வருகின்ற அமைப்பு. ஆகையால் தற்பொழுது குருவோடைய பாதிப்புகள் பெரிய அளவிலே இருக்காது. ராகு 2லே இருக்கிறார் என்றாலும் இந்த மாதம் 23ஆம் தேதி அன்று ராசிக்கு வருகிறார். ரிஷப ராகு அவருக்கு மிகவும் பிடித்த வீடு ரிஷபம்.
ஆகையால் ராகுவால் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சூழ்நிலையிலே வார்த்தைகளிலே தேவையில்லாத பிரச்சனைகளும் குடும்பத்திலிருந்து வந்த சிறு சிறு மன வருத்தங்களும் அகலக்கூடிய அமைப்பாக இருக்கும். எனவே மிக விரைவிலே இந்த மாதத்திலே 23ஆம் தேதி அன்றே மாறுகின்ற நாள். இன்று 17ஆம் தேதியாக ராகுவால் இனி பாதிப்புகள் இருக்காது. எனவே 23ஆம் தேதி அன்று ராகுவை வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை எப்பொழுதும் நன்மையை கொடுக்கும். பாக்கியாதிபதி தற்பொழுது ஆட்சி பெற்று ராசியாதிபதியுடைய பார்வையும் பெறுகின்ற சிறப்பு தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். காரிய திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தடைகளோ இடையூறுகளோ குறுக்கீடுகளோ இருக்காது. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் மேன்மைகளும் நன்மைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு. மனம் நிறைவாக இருக்கக்கூடிய தினம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான நாள் இன்றைய நாள். விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, எவ்விதத்திலும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இருக்கும். காரணம், மனோகாரகன் சந்திரன் குருவுக்கு 10ஆம் இடத்திலே பிற்பகல் 2:40 வரை இருக்கிறது கஜகேசரி யோகம். அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு வருவது செவ்வாயும் சந்திரனும் பார்த்துக்கொள்வது சந்திர மங்கள யோகம். இத்தகைய யோகங்கள் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றே முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் இன்றைய நாள் மனோகாரகன் சிறப்பாக இருப்பதனால் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக, முயற்சிகள் வேகமாக விவேகமாக இருக்கக்கூடிய தினம். எனவே வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, எழுச்சி இருக்கிறது இன்றைய நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை இன்று தேடிக்கொள்ளலாம். சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் அன்பும் இருக்கின்ற நாள் இன்றைய நாள். இருந்தாலும் சற்று கோபங்கள் வரும். 7ஆம் இடத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். செவ்வாய் மட்டுமே பார்க்கிறார். ஆகையால் அன்பு துணையிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பே இருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், சனிக்கிழமை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்குரிய மகர ராசிக்குரிய மந்திரத்தை இன்று கூறுங்கள். ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் நிதானமும் பொறுமையும் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். மனதில் சற்று எச்சரிக்கை உணர்வை வைத்துக் கொள்ளுங்கள். துர்க்கையம்மனை காலையிலே மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது, சிறப்புக்குரியது. ஆகையால் புதிய காரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னெடுக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடலாம். இவையெல்லாம் இன்றைய நாள் வெற்றிகளை கொடுக்கும். மனதார நீங்கள் மகாவிஷ்ணுவை இன்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லா காரியமும் வெற்றிகரமாக முடியும். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்று ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சித்திரை நட்சத்திரமான செவ்வாயுடைய மற்றொரு நட்சத்திரம் நடைபெறுகின்ற நாள். மனதில் சற்று குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகரமாக மேன்மையாகவே முடியும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி, யோகத்துக்குரிய கிழமை. அட்டமாதிபதி சனியாகப்பட்டவராக இருக்கிறார் என்றாலும் அவர் 8க்கும் மற்றும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. இன்று புரட்டாசி மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமை. மகாவிஷ்ணுவை வணங்குவதன் மூலம், முடிந்தால் விரதம் இருப்பதின் மூலம் சனியால் பாதிப்புகள் இல்லாதவாறு நன்மைகள் குடிக்கக்கூடிய அமைப்பாக, பாக்கியஸ்தானத்துக்குரிய யோகத்தை செய்யக்கூடிய வகையாக உங்கள் யோகாதிபதி சனி நன்மைகளை செய்வார். காரணம், புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்குரிய மாதம்.
அவற்றிலே வருகின்ற முதல் சனிக்கிழமை விசேஷமானதாக இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷம். இவற்றில் இன்று நாள் முதல் சனிக்கிழமை. இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி 4 ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருப்பதும், 2ஆம் இடத்திலே யோகாதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசியாதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதும், 11ஆம் இடத்திலே செவ்வாயும் 7ஆம் இடத்திலே குருவும் ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலை யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையாகவே இருக்கின்றது. அனுமன் சாலிசா வழிபாடு, காகபூஜனர் வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாள் சுப்பிரபாதத்தை கேட்பதை தவறவிடாதீர்கள். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை கண்ணங்கள் மிக தெளிவாக இருக்கும், சிந்தனைகள் மிக சிறப்பாக இருக்கும், முயற்சிகளிலே வேகம் விவேகம் நிறைந்திருக்கும், எண்ண ஓட்டங்கள் சுறுசுறுப்பாக இருக்கின்ற பொழுது காரிய வெற்றிகள் எளிதாக கிடைக்கும். இவை அனுபவ உண்மை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ஒவ்வொரு செயலும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகப்பட்ட சிம்மமும் 8ஆம் இடமாகப்பட்ட மகரமும் இன்று திதிசூனிய ராசிகளாக வருகிறது. பொதுவாக அசுபஸ்தானங்கள் திதிசூனிய ராசிகளாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. 3, 6, 8, 12 போன்ற இடங்கள் அசுபஸ்தானங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது திதிசூனி ராசிகள் பலத்தை கொடுப்பதினால் மேன்மைகள் வெற்றிகள் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, உத்தியோக நாளாக இருந்தால் வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் உங்களுடைய காரிய முயற்சிகளிலே வெற்றிகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அவசரமும் பதற்றமும் படுவீர்கள். 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்திருப்பதனால் அவசரம் வேண்டாம். இன்றைய நாள் நன்மைகளே இருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய திட்டமிடுகின்ற விஷயத்திலே மனதிலே அவசரத்தை காட்டாமல் அவற்றுக்குரிய முறையான முனைப்பை காட்டுங்கள், வெற்றிகள் கிடைக்கும். உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்று நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்தை சூரியன், புதன், சந்திரன் பார்க்கிறார்கள். பிற்பகல் வரை சந்திரன் பார்க்கிறார். 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. சனி 8லே அமர்ந்தாலும் அவரும் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே உங்களுக்கு 7ஆம் இடத்தில் 10க்குரிய குருவும் அமர்ந்து யோகத்துக்குரிய அமைப்பாக இருக்கிறார். எனவே உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உயர்வுகளும் எழுச்சிகளும் இருக்கின்றது. அனுமன் சாலிசாவையும் சுப்பிரபாதத்தையும் கேட்டு விட்டீர்கள்னா மேன்மைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை அன்பு துணையோடு இன்று மகிழ்ச்சியாக பேசக்கூடிய நாளாகவே இன்று இருக்கும். இன்று சால சிறந்தது. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதுக்குள் கூறிக்கொள்ளாமல் உங்கள் காதுகள் கேட்கும்படியே கூறுங்கள். ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் மிருக ஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அவசரத்தான மனநிலை இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டமே உங்களுக்கு அதிகரிக்கும். வேண்டாம், பொறுமை, பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். நிதானத்தை கடைபிடியுங்கள். சிவபெருமானை மனதார இன்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லா காரியமும் வெற்றிகரமாக முடியும். நீங்கள் திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் வெற்றி இருக்கிறது. புதிய வேலை விஷயமாக நீங்கள் ஈடுபடலாம். புதிய பொருட்கள் வாங்குவதற்கும் ஒரு சிறந்த நாளாகவே இன்று இருக்கிறது. வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிற்பகல் 2:40 வரை எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். அதன் பிறகு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் நன்மைகள் இருக்கின்றது. பிற்பகலுக்கு பிறகு மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்து காரியங்களும் அனுகூலமாக முடியும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட சிம்மமும் 7ஆம் இடமாகப்பட்ட மகரமும் இன்று திதிசூனிய ராசிகளாக வருகிறது. 7ஆம் இடத்திலே சனி அமர்ந்திருக்கிறார் கண்ட சனியாக. ஆகையால் அவற்றின் பாதிப்புகள் இன்றைய நாள் இருக்காது. கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் நன்மையாக மகரம் திதிசூனியமாக வருவது நன்மைகளை கொடுக்கும் என்றாலும், 2ஆம் இடம் சிம்மம் திதிசூனி ராசியாக வருகிறது. தனம், குடும்பம், வாக்கு, கல்வி போன்ற ஸ்தானத்திற்கு அதிபதி. எனவே குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்வதும், எந்த விஷயத்திலும் சற்று பொறுமையும் நிதானமும் காட்டுவது நல்லது. புரட்டாசி மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமை இன்று. ஆகையால் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சனியால் பாதிப்புகள் இருக்காது. 7லே சனி இருப்பது அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் அகலும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசியாதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடத்திலே பிற்பகல் 2:40 வரையும், அதன் பிறகு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். அதுவரை அவருடைய நட்சத்திரமாகப்பட்டது சஞ்சாரம் செய்வது சித்திரை, செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். பிற்பகல் 2:40 வரை 3லே இருப்பது கோச்சார ரீதியாக சிறப்பை தரும். சூரியனுடைய சேர்க்கையும் புதனுடைய சேர்க்கையும் பெறுவதும், குருவுக்கு 10லே அமர்ந்திருக்கின்ற கஜகேசரி யோகமும் நன்மைகளை கொடுக்கும் என்றால், பிற்பகலுக்கு பிறகு 4லே வந்து செவ்வாயும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற சந்திரமங்கல யோகமும் யோகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். சந்திரமங்கல யோகம், கஜகேசரி யோகம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான யோகம். கடகத்திற்கு ஜனன ஜாதகத்திலே அத்தகைய யோகங்கள் இருக்க பெற்றவர்கள் இன்றைய நாள் மேன்மைகளை மிகவும் அதிகமாக பெறுவீர்கள். மேலும் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மனதிலே மகிழ்ச்சியை கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். சுக்கிரன் எப்பொழுதும் இன்பத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உரியவர். அவரால் இன்றைய நாள் நன்மைகளை அதிகரிக்கும். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை 3லே அமர்ந்திருக்கின்ற சூரியனும் மற்றும் 10லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதினால், தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். பொதுவாக சனியாகப்பட்ட கிழமை உங்களுக்கு சாதகமானது இல்லை என்றால், ராசியாதிபதி இன்று செவ்வாய் நட்சத்திரத்தில் இருப்பதனால் புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். அவற்றிலே வெற்றிகள் இருக்கிறது. எளியோர்கள் குறுக்கீடுகள் இல்லாத வகையாகவே இன்றைய நாள் உங்களுக்கு தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் ஏற்படும். எனவே இன்றைய நாள் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உள்ளன. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். எவ்வித விஷயத்திலும் சரியாக திட்டமிட்டு அதற்குரிய முனைப்பை காட்டுவதிலே உயரதிகாரிகளிலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். சூரியன் புதன் சேர்க்கையாகப்பட்ட புதன் ஆதித்ய யோகம் மற்றும் கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு எழுச்சியான மகிழ்ச்சிக்குரிய அனுகூலமான நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்த்து கொள்வது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கோபமில்லாமல் பார்த்து கொண்டால் அன்புக்குரியவரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் பழகுவீர்கள். அவ்வாறே இன்று உங்களுக்கு சால சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிய இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை வணங்குவது மற்றும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் இன்றைய நாள் உங்கள் ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் எந்த ஒரு செயலிலும் பிற்பகலுக்கு பிறகு சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். காலை பொழுது மிக சிறப்பாக இருக்கும். 4க்கு வந்த பிறகு சந்திரன் சற்று மனதிலே குழப்பங்களை கொடுப்பார். மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாகவே உங்களுக்கு நடைபெறும். நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று செயல்களிலே அலைச்சல்கள் கொடுக்கும். ஆகையால் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாகவே வெற்றிகரமாகவே அமையும். நீங்கள்
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். அவற்றில் காரிய அனுகூலங்கள் இருக்கும். சாதகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். மனதார உங்கள் ராசியாதிபதியான சந்திரனை நினைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசி திதிசூன்ய ராசியாகவும் 6ஆம் இடமாகப்பட்ட மகரமும் திதிசூன்ய ராசியாகவும் வருவது கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் நன்மைகள் இருக்கிறது என்றாலும், ராசி திதிசூன்ய ராசியாக இருப்பதும் சூரியனாகப்பட்டவர் 2ஆம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கின்றது. கோபம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய தினம் இன்றைய தினம். கொஞ்சம் எல்லாவற்றிலும் அவசரத்தை காட்டுவீர்கள். குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்களிலே கோபத்தை காட்டுவீர்கள். சனிக்கிழமை பொதுவாக உங்களுக்கு சிறப்பானது அல்ல. மேலும் இன்றைய நாள் புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை ஆகையால் சுப்பிரபாதத்தை ஒரு முறை கேட்பது நல்லது. பொதுவாக சிம்மராசியிலே பிறந்த அன்பர்கள் சிவபக்தனாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதே சமயம் அரியும் சிவனும் ஒன்று. ஆகையால் சுப்பிரபாதத்தை கேட்பதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அருளையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு தன லாபாதிபதி. சூரியன் கண்ணிலே அமர்ந்திருக்கின்ற மாதமே புரட்டாசி மாதம். ஆகையால் இந்த புரட்டாசி மாதத்தில் சுப்பிரபாதத்தை கேட்பது எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கவே செய்யும். இன்றைய நாளை பொறுத்தவரை 5லே குரு ஆட்சி, 9லே செவ்வாய் ஆட்சி. சந்திரன் 2லும் பிறகு 3லும் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்துக்கு சந்திரன் வருவதற்கு பிறகு சந்திரனும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சந்திர மங்கள யோகம். அற்புதமான யோகம் சிம்மராசிக்கு. மேலும் இன்றைய நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம் என்கின்ற செவ்வாயுடைய நட்சத்திரம் நடைபெறுகின்றது. செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி. தற்பொழுது பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்று குரு பார்வை பெறுகிறார். யோகமே. 6லே அமர்ந்திருக்கின்ற சனி மிக சிறப்பாக அமைந்திருப்பது நன்மையே. 12லே சுக்கிரன் இருப்பது இனிமையே. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் இருக்கக்கூடிய தினமே. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் கோபம் வரும். அந்த கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்களே மற்றவர்கள் சரியாக ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக கடுஞ்சொற்களால் அவர்களை ஒரு வசைப்பாடி விடுவீர்கள். முடிந்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு, இருந்தாலும் தட்டி கொடுத்து வேலை பாருங்கள். மற்றபடி இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, சற்று உணர்ச்சி வசப்படுவீர்கள். மற்றவர்களிடம் எந்த ஒரு விஷயத்திலும் மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நீங்களே விதைத்து கொண்டு அதற்குரிய காரிய துரிதத்தை படுத்துவீர்கள். நீங்கள் அவசரம் காட்டுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் அவசரமாக காட்டுவீர்கள். அவற்றால் கடிந்தும் கொள்வீர்கள். ஆகையால் இன்றைய நாள் சற்று பொறுமையும் நிதானமும் கடைபிடியுங்கள் வேலை நாட்களாக இருந்தால். மற்றபடி இன்றைய நாள் எழுச்சி மகிழ்ச்சி இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியுடனும் அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்த்து கொள்வது நல்லது. சனிக்கிழமை நமக்கு ஆகாத கிழமை. மற்றபடி காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பாசத்தோடும் நேசத்தோடும் பேசுங்கள். இன்றைய நாள் மட்டுமல்ல, இன்றைய நாளும் அவர்களும் அன்பு காட்டுவார்கள். இவ்வாறே இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணிய காரியங்கள் மென்மையாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் 5ஆம் இடமாகப்பட்ட தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஹரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது மற்றும் சூரியனை பார்த்து வணங்குவது ராசி பலம் பெறும். இன்றைய நாள் நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிரத்யேகத்தாரை நட்சத்திரத்தின் அதிபதியே கேது. உங்கள் நட்சத்திர அதிபதியும் கேது. இன்றைய நாள் உங்களுக்கு காரிய வெற்றிகளும் அனுகூலமான நாளாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. புதிய முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது.
நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். ஆகையால் அவற்றினால் சேமமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். மனதிலே பிரகஸ்பதியை காலையிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நீங்கள் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அவசரப்படுவீர்கள். மனம் கொஞ்சம் வேகமாக முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கே முன்னுரிமை கொடுக்கும். வேண்டாம், பொறுமை, நிதானம் இவை தேவை. மனதிலே துர்க்கை அம்மனை காலையிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு காரிய வெற்றிகள் இருக்கிறது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய கிழமை சனி உங்களுக்கு யோகத்துக்குரியது. மாதமோ புரட்டாசி. புரட்டாசியிலே வருகின்ற முதல் சனிக்கிழமை இன்று. புரட்டாசி மாதத்தின் பலன் என்னவென்றால், சூரியனாகப்பட்டவர் கன்னிராசியிலே இருக்கின்ற மாதமே புரட்டாசி மாதம். ஆகையால் அவ்வாறு புரட்டாசி மாதத்திலே சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வணங்குவது மிகவும் யோகத்தை கொடுக்கும். மேலும் உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. தற்பொழுது புதனாகப்பட்டவர் இந்த புரட்டாசி மாதத்திலே உங்களுடைய ராசியிலே ஆட்சி மற்றும் உச்சம் இப்பொழுது பெற்றிருக்கிறார். ஆகையால் இன்றைய நாள் மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்துக்குரிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய நாள் கோணாதிபதிகள் 5க்குரிய சனியும் 9க்குரிய சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இவற்றிலே சுக்கிரன் லாபஸ்தானத்திலே அமர்ந்து சனியுடைய பார்வையை பெற்று ராசியாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் சந்திரன் லாபாதிபதி ராசியிலே பிற்பகல் 2:40 வரையும் அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கும் பயிற்சியாகிறார். எனவே இன்றைய நாள் சாதகமான நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. 8இல் இருக்கின்ற செவ்வாயை தவிர்த்து. செவ்வாய் 8இலே இருக்கிறார், பகை கொண்டவர், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே சினம் கொள்வீர்கள். சில விஷயங்களில் தேவையில்லாமல் கோபத்தை காட்டுவீர்கள். மற்றபடி இப்பொழுது உங்களுக்கு மனம் உற்சாகமாக இருக்கும். ஏனென்றால் சனி சுக்கிரன் பார்வை செய்து கொள்கின்ற நிலையாகப்பட்டது மிகவும் சிறப்புக்குரியது கன்னிராசி அன்பர்களுக்கு. எனவே உங்களுக்கு சனி சுக்கிரனுடைய இத்தகைய நிலையாகப்பட்டது எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்வீர்கள். கடினமான விஷயமாக தென்பட்டாலும் எப்பொழுதும் அவற்றை புத்திசாலித்தனமாக செயல்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள். ஏனென்றால் புதன் உங்களுக்கு ராசியாதிபதி. மிதுனத்துக்கும் அவர் அதிபதி என்றாலும் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியில்தான் உச்சமும் பெறுவார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ராசியிலே பிறந்த நீங்கள் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10க்குரியவராகப்பட்ட புதனே ராசியிலே ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருப்பதால் தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். கோபம் இல்லாமல் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். சரியான திட்டமிடுதல். ராசியிலே சூரியன் புதன் இருக்கின்ற அமைப்பாகப்பட்ட புதன் ஆதித்யமும் அவற்றை கொடுக்கும். எனவே உங்களோட முயற்சிக்கு இடையூறுகள் இருந்தால் கோபம் வந்துவிடும். அவற்றினால் தான் சற்று கோபத்தோடு வார்த்தைகளை கொட்டிவிடும். மற்றபடி எல்லாம் சுமூகமாக இருந்தால் உங்களை விட உற்சாகம் அதிகமாக இருக்கின்ற நபர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே இன்றைய நாள் தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு சனிக்கிழமை நன்மைக்குரிய கிழமை. வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, விடுமுறையாக இருந்தாலும் சரி, சனி தற்பொழுது பலமாக இருக்கிறார். ஆகையால் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்த நாளாக இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். மேலும் ராசியிலே சூரியன் இருப்பதனால் உயரதிகாரிகளுடைய இணக்கமான நட்பு இருக்கும். இவை இன்றைய நாள் நன்மைகளை காட்டுகிறது. எனவே மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்ட வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் இன்பமும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். ராசி பலம் பெறும். இன்று நீங்கள்
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. நட்சத்திரமோ செவ்வாயுடைய நட்சத்திரம் இன்று சித்திரை நடைபெறுகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமாக செயல்படாதீர்கள். கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். மற்றபடி துர்க்கை அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காலையிலே இன்றைய நாள் வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். புதிய காரியங்கள் ஈடுபடுவதில் வெற்றிகள் இருக்கின்றது. பண சம்பந்தப்பட்ட காரியங்களில் தாராளமாக ஈடுபடலாம். நன்மைகளாகவே இருக்கும். உங்கள் ராசியாதிபதியான புதனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற ஜென்ம நட்சத்திரத்தின் அன்று அதன் அதிதேவதையை வணங்குவது யோகத்தை தரும். விஸ்வகர்மாவை வணங்குங்கள். அவரை வணங்குவதும் அவருடைய காயத்ரி மந்திரத்தை கேட்பதின் மூலம் ஜென்ம நட்சத்திரம் பலம் பெறும். இனி அடுத்த ஜென்ம நட்சத்திரம் சித்திரை வருவதற்குள்ளே வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நாளை தவற விடாதீர்கள். சனிக்கிழமையிலே வருகின்ற உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சிறப்புக்குரியதாகவே கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையான பலன்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சனிக்கிழமை உங்களுக்கு நன்மைக்குரிய கிழமை. இன்றைய நாளை பொறுத்தவரை 4ஆம் இடமாகப்பட்ட மகர ராசி திதிசூனிய ராசியாக வருவதும் 11ஆம் இடமாகப்பட்ட சிம்மமும் திதிசூனி ராசியாக வருவதும் திடீர் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கிறது. எவ்வாறு எனில் 4ஆம் இடத்திலே சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். மேலும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்திலே இருக்கிறார். இவை திடீர் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ராசியாதிபதியான சுக்கிரன் 10லே இருப்பது சிறப்பென்றால் 10ஆம் இடத்துக்குரிய சந்திரன் பிற்பகல் 2:40 வரை 12ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே எந்த ஒரு செயலிலும் நினைக்கின்ற நேரத்தில் முடியாமல் சற்று தாமதங்கள் ஏற்படும். பதற்றம் வேண்டாம். 2:40க்கு பிறகு ராசிக்கு வந்துவிடுகிறார் சந்திர பகவான். அதன் பிறகு நன்மைகள் அதிகரிக்கும். எனவே இனி வரும் நாட்களிலும் மிகவும் சிறப்புக்குரிய அமைப்பாக இருக்கும். இன்று பிற்பகல் 2:40 வரை சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடியுங்கள். கோபமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் கோபத்தை கொடுப்பார். காலதாமதங்கள் ஏற்பட்டால் அவற்றுக்காகத்தான் கூறுகின்றேன், கோபமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று. தற்பொழுது 3லே அமர்ந்திருக்கின்ற குருவோடைய பார்வைகள் சிறப்பு பெறுகின்ற இடங்கள் நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு 10ஆம் இடம் பலம் பெறுகின்றது. ஆகையால் காரிய திட்டமிடலில் சற்று தாமதங்கள் ஏற்படும் பிற்பகல் வரை. அதன் பிறகு உங்களுடைய எண்ணிய காரியங்கள் எளிதாக நிறைவேறும். தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் புரட்டாசி மாதத்திலே வருகின்ற முதல் சனிக்கிழமை. மகாவிஷ்ணுவை மனதார வணங்குவதும் விரதம் இருப்பதும் மிகவும் நன்மைகளை கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகலும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி என்றால் மகாவிஷ்ணுவும் யோகத்தை செய்யக்கூடிய பாக்கியாதிபதியான புதனுக்கு அதிதேவதை. எனவே எப்பொழுதும் சுப்பிரபாதம் கேட்பது உங்களுக்கு நன்மைகளே செய்யும். இன்றைய நாளை பொறுத்தவரை தனலாபம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு எவ்வித விஷயத்திலும் சற்று அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் சரியாக திட்டமிடுங்கள். அவற்றுக்குரிய முயற்சியிலே உங்களுக்கு பிற்பகலுக்கு பிறகு நன்மைகள் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளும் சற்று பொறுமையோடு பேசுவதும் பழகுவதும் நல்லது. குறிப்பாக இன்று சனிக்கிழமை உயரதிகாரிகளும் சற்று தேவையில்லாத விஷயங்களிலே குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். எனவே எவற்றிலும் சற்று வார்த்தைகளிலே பொறுமையும் நிதானமும் தேவை. மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சற்று பொறுமையோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்களுடைய அன்பு துணையோடு. மற்றபடி இன்று சிறப்பாகவே இருக்கும். இன்னிய காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம்
அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதுக்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற ஜென்ம நட்சத்திரத்தில் அன்று அதன் அதிதேவதை விஸ்வகர்மாவை வணங்குங்கள். இனி வரும் நாட்களிலும் யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் தவறாதீர்கள். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் நன்மைகள் இருக்கின்றது, வெற்றிகளும் இருக்கும். மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் காரியங்கள் அனுகூலமாக முடியும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, சனிக்கிழமையாக இன்றைய நாள் இருந்தாலும் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. பாக்கியாதிபதியான சந்திர பகவான் ராசியாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியது. பிற்பகல் 2:40 வரை 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து யோகாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் சந்திரன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம். மேலும் அதன் பிறகு பிற்பகலுக்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் செவ்வாயும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். ராசியாதிபதியும் வாக்கியாதிபதியும் செவ்வாயும் சந்திரன் பார்த்து கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் விருச்சிக ராசிக்கு சிறப்பான யோகம். அவையும் நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக கோச்சார ரீதியாக 12லே வருவது சிறப்பில்லை என்றால் செவ்வாய் பார்வையும் சந்திரன் மீது இருப்பது மிக சிறப்பை தரும். மற்றபடி குரு பலமாக சனி பலமாக செவ்வாய் பலமாக இருக்கின்ற நிலையிலே சுக்கிரனும் யோகமாக இருக்கிறார். 11லே சூரியன் புதன் கோள்கள் மிக சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது. எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். புரட்டாசி மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமை. எனவே ஒருமுறை சுப்பிரபாதத்தை இன்றைய நாள் கேட்டுவிடுங்கள். சிவபக்தராக இருந்தாலும் பரவாயில்லை. அறியும் சிவனும் ஒன்று. எனவே இன்றைய நாள் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமையாக இருப்பதனால் அவரை விஷ்ணு பகவானை வணங்குங்கள். மற்றபடி இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் மற்றவையெல்லாம் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி வேலை நாட்களாக இருந்தாலும் சரி உற்சாகமான நாள். மனம் உற்சாகம் சுறுசுறுப்பு. எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் திறனை பெற்றிருப்பீர்கள். இவையெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். எழுச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரொம்ப நன்றாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். எனவே இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமையும். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகப்பட்ட மீன ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஹரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உங்கள் ராசி பலம் பெறும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு பிறகு சற்று அலசல்கள் இருக்கும் என்றாலும் சிறப்புக்குரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். ஆகையால் இன்று மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காரிய அனுகூலத்துக்குரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
சற்று அலைச்சல்களை கொடுக்கும். எந்த ஒரு செயலிலும் நினைக்கின்ற நேரத்திலே முடியாத ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் அனுமனை மனதார காலையிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. முடிந்த நினைக்கின்ற எல்லா காரியங்களும் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். காரிய அனுகூலங்கள் நடைபெறும். சாதகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மனோகாரகன் சந்திர பகவான் இன்றைய நாளை பொறுத்தவரை 10ஆம் இடத்திலும் பிறகு 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வது சிறப்பென்றால், சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரையில் இன்றைய தினம் சஞ்சாரம் செய்வதும், பிற்பகல் 2:40 வரை சூரியனோடையும் புதனோடையும் சேர்க்கை, அதன் பிறகு லாபஸ்தானத்தில் அமர்ந்து செவ்வாயும் சந்திரனும் பார்த்து கொள்கின்ற அமைப்பு, சந்திர மங்கள யோகமும் கஜகேசரி யோகமும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். சூரியனும் புதனும் 10ஆம் இடத்திலே சேர்க்கை பெற்றிருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். யோகங்களிலே முதன்மையான யோகத்தில் இன்றைய தினமாகப்பட்டது உங்களுக்கு நன்மைகளே அதிகரிக்கும். சனியாகப்பட்டது இன்றைய கிழமையாக இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமை மகாவிஷ்ணுவை வணங்குவதன் மூலம் 7.5 சனியால் இருக்கக்கூடிய விரைய பாத சனியாகப்பட்டதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் குறையும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு சந்திரன் சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு மனம் துணிச்சலாக தைரியமாக முடிவுகளை எடுக்கும். காரியத்தில் திட்டமிடுவதிலே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு எவ்விதத்திலும் இடையூறுகளோ குறுக்கீடுகளோ இல்லாத வகையாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் நன்மைகளே அமைக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். ராகுவாகப்பட்டவரும் கேதுவாகப்பட்டவரும் மிக விரைவில் மாறவிருக்கிறார்கள். அவர்களால் பாதிப்பு தற்பொழுது இல்லை. ஜென்ம குருவாகப்பட்டவர் உங்களை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதி என்பதினால் நன்மைகள் இல்லை என்றாலும் கெடுபலன்கள் நிச்சயம் இருக்காது. அவரும் மிக விரைவில் நல்ல இடத்துக்கு வரவிருக்கிறார். ஆகையால் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு 10ஆம் இடம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. சூரியன் புதன். ஆகையால் உத்தியோகத்தில் உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இவை. உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இவையெல்லாம் இன்றைய தினமும் சாதகமாகவே இருக்கும். வேலை நாட்களாக இருந்தால், விடுமுறை நாளாக இருந்தாலும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த கூடிய நாளாகவே இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை, அவ்வாறு சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் அமையும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கன்னி ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை வணங்குவது போன்றவற்றை செய்வதன் மூலம் ராசி பலம் பெறும். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேக தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அந்த தாரையின் அதிபதியே கேது என்றால், ஆகையால் கேதுவை நட்சத்திர அதிபதியாக பெற்ற உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கின்றது. மனதார கணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் இருக்கும். நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். மனதார பிரகஸ்பதியை மனைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் காரிய வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம், எச்சரிக்கை உணர்வு வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம்.
காலையிலே துர்க்கை அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக நடைபெறும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசி இன்று திதிசூனிய ராசியாக வந்தாலும் ராசியிலே சனி அமர்ந்திருக்கிறார். ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இன்று இருக்காது. கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் நன்மைகளுக்குரிய நாள் இன்றைய நாள். மேலும் கிழமை சனி உங்கள் ராசிக்குரியது. வாக்கியாதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி மற்றும் உச்சம் பெற்று இருக்கின்ற அமைப்பு. சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுவது ஒரு வகையில் 3ஆம் இடத்தை பார்ப்பதினால் முயற்சியை தைரியத்தை கொடுக்கும். எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு அருள்பாவிக்கும். சந்திரன் மனோகாரகன். அவர் இன்றைய நாளை பொறுத்தவரை 2:40 வரை 9ஆம் இடத்திலும் அதன் பிறகு 10ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். பிற்பகலுக்கு பிறகு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை சனிக்கிழமையாகப்பட்டதிலே புரட்டாசி மாதத்தில் முதலாக சனிக்கிழமையாக இன்று வருகிறது. மகாவிஷ்ணுவை வணங்குவதற்குரிய நாள் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையிலே. ஆகையால் அவ்வாறு நீங்கள் விரதம் இருப்பது, மகாவிஷ்ணுவை வணங்குவதன் மூலம் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அகலும். அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்று மகாவிஷ்ணுடைய திரு ஆலயம் செல்ல முடிந்தால் வணங்கி வாருங்கள் சென்று. அவ்வாறு இல்லை என்றாலும் பரவாயில்லை, சுப்பிரபாதத்தை கேட்பதை தவறாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, முயற்சிகள் வேகமாக, இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய வகையாக வெற்றிகள் இருக்கிறது இன்றைய நாள். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உடல் அசதி, உடல் சோர்வு, உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ஏனென்றால் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். தாயார் உடல்நலத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய நாள் அவ்வாறு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரமான செவ்வாயுடைய நட்சத்திரம் வருவதினால். மற்றபடி இன்றைய நாள் நன்மைகள் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று நீங்கள் வேலை நாட்களாக இருந்தால் எதிர்பார்க்கின்ற செயலெல்லாம் சற்று இழுபறியாக தாமதமாக நிறைவேறும். கொஞ்சம் அதிகமான வேலைபளு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். விடுமுறை நாளாக இருந்தால் ஏழிப்பாட்டுக்குரிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று வேலை நாட்களாக இருந்தால் உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். நேரங்கள் வீணாக்காமல் முடிந்தவரை உங்கள் வேலையிலே கவனம் செலுத்தினீர்கள் என்றால் நல்லபடியாகவே முடியும். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மனைவி ஒருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பு, இவையெல்லாம் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனால் சிறப்பை பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைய எந்த ஒரு செயலிலும் நிதானம் பொறுமையோடு செயல்பட்டாலும் வெற்றிகள் பெறுவதற்கு நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான கன்னி ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உங்கள் ராசி பலம் பெறும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் முழுமையான கவனம் வேண்டும். எச்சரிக்கை ஒன்றோடு செயல்படுங்கள். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். காலையிலே மனதார துர்க்கை அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகரமாக நடைபெறும். நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய காரியங்களிலே தாராளமாக ஈடுபடலாம். பண சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னெடுக்கலாம் மற்றும் சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் சிறப்பான நாள். நீங்கள் மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்றியும் நற்பலன்களும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
எந்த ஒரு செயலிலும் சற்று செய்யலாமா வேண்டாமா என்கின்ற வகையான குழப்பங்கள் இருக்கும். சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காலையிலே இன்று வெற்றிகரமாக எல்லா வேலையும் நடைபெறும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்று பிற்பகல் 2:40 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரனாகப்பட்டவர் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். எனவே 2:40 வரை எந்த ஒரு செயலிலும் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. மற்றபடி 3லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் 11லே அமர்ந்திருக்கின்ற குரு கேதுவும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறார்கள். உங்களுக்கு 7.5 சனியிலே விரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று புரட்டாசி மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமை. மகாவிஷ்ணுவை வணங்குவதன் மூலம் விரதம் இருப்பதின் மூலம் விரய சனியில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயம் அகலும். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையிலே பெருமாளை வணங்குவதன் மூலம் சனி பாதிப்புகள் நிச்சயம் அகலும் என்பது முன்னோர்கள் வாக்கு. ஆகையால் இன்றைய நாள் அவ்வாறு விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருங்கள், அல்லது பரவாயில்லை சுப்பிரபாதத்தை கேட்பதை தவறாதீர்கள். மற்றபடி 3லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் முயற்சியிலே தைரியத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. காரணம், இன்று சித்திரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் செவ்வாயுடைய நட்சத்திரம் நடைபெறுவதும் 3லே செவ்வாய் வக்ரம் பெற்று இருப்பதும் குரு பார்வை பெறுவதும் யோகமே. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ராசியாதிபதி 12லே இருக்கிறார், ஆனால் ஆட்சி பெற்று இருக்கிறார். பொதுவாக ராசியாதிபதி எப்பொழுதும் ராசிக்கு தீங்கிழைக்க மாட்டார். ஆகையால் உங்களுக்கு 7.5 இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது என்றாலும் தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் நன்மைகளே நடக்கும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வருவது உங்கள் கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளும் அவ்வாறே. இன்றைய நாள் 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்கின்றது. 10க்குரிய செவ்வாய் 3லே இருந்து 8ஆம் பார்வையாக பார்க்கிறது. ஆகையால் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் சிறப்பாக லாபத்துக்குரிய வகையாக இருக்கும். 11லே குரு இருப்பினும் மிக விரைவிலே குரு பயிற்சியாகப்பட்டது விரயத்துக்கு வருகிறது. ராகு கேது பயிற்சியாகப்பட்டதும் 4லே ராகுவாகப்பட்டு வருகிறார், 10லே கேது வருகிறார். அவ்வாறு கேதுவும் சாதகமற்ற இடத்தில் வருகின்ற நிலையிலே ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது தற்பொழுது சால சிறந்தது. இன்றைய நாள் நன்றாகவே தனலாபம் தனயோகம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, 8லே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. சக ஊழியர்களும் இப்பொழுது சற்று பகைமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. இன்று சனிக்கிழமை உங்களுக்கு ராசிக்குரியது. ஆகையால் பெரிய அளவிலே பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் மீது எப்பொழுதும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பழகுவது நல்லது. குறிப்பாக சக ஊழியர்களிடம் மனந்திருந்து எந்தவித ரகசியத்தையும் பேசிவிடாதீர்கள். அவையே உங்களுக்கு பிரச்சனையாக திரும்பும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் மகிழ்ச்சியே இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்று தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் என்றாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்களுடைய அன்பு துணையிடம். மற்றபடி இன்று நன்றாகவே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் 5ஆம் இடமான மிதுன ராசிக்குரிய மந்திரத்தை கூறுங்கள். ஓம் ஸ்ரீ ஐ சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். இன்று நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. காரியங்கள் நல்லவிடமாகவே நடைபெறும். சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் அதி மைத்ரேயத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது.
முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். புதிய விஷயங்களிலே ஈடுபடலாம். புதிய பொருட்கள் வாங்குவதற்குரிய ஒரு சிறந்த நாளாகவே இருக்கின்றது. நன்மைகள் நன்றாகவே இன்று இருக்கும். முருகப்பெருமானை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். இன்ற நாள் காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிற்பகல் 2:40 வரை எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் செயல்படுவது நல்லது. 2:40க்கு பிறகு நன்மைகள் இருக்கின்றது. மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்று நன்மைகளே உங்களுக்கு நடைபெறும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பிற்பகல் 2:40க்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. பஞ்சமாதிபதியான யோகாதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகையால் எந்த ஒரு செயலிலும் இன்று நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். பெரிய முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் ஓரை பார்த்து செயல்படுங்கள். சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி இருப்பினும் அவர் 8ஆம் இடத்திலே அமர்வது பகை வீடு. இன்றைய நாளை பொறுத்தவரை 7ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்து ராசியை பார்க்கின்ற நிலையிலே சனிக்கிழமையாகப்பட்டது வருகிறது. புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார் சனி பகவான் நன்மைகளை செய்கின்ற வகையாக. ஆகையால் மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ஆலயங்கள் செல்ல முடிந்தவர்கள் விஷ்ணு பகவானை வணங்கி பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். விரதம் எடுக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். முதல் சனிக்கிழமையாகப்பட்டதால் இன்றாவது நீங்கள் ஒரு நாள் விரதம் இருப்பது தவறல்ல. மற்றபடி சுப்பிரபாதம் கேட்பது தவறவே தவறவிடாதீர்கள். இன்றைய நாள் அவ்வாறு செயல்படுகின்ற பொழுது சனி நன்மையும் மேன்மையும் யோகத்தையும் செய்வார். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பிற்பகலுக்கு பிறகு மிகுந்த கவனம் வேண்டும். நிதானம் பொறுமை மற்றும் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வு வேண்டும். பெரிய தொகையை ஈடுபடுத்துவது தவிர்ப்பது நல்லது. முக்கியமான விஷயங்களில் மற்றவர்களை நம்புவதை விட நீங்களே முனைப்பை காட்டுவதே நன்மையை தரும். மற்றபடி இன்றைய நாள் நிதானம் பொறுமை அவசியம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி வேலை நாட்களாக இருந்தாலும் சரி உங்கள் செயலிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். முடிந்தவரை மற்றவர்களிடம் எதையும் மனம் திறந்து பேசி ரகசியத்தை வெளிப்படுத்தாதீர்கள். சந்திராஷ்டம நாட்களிலே மனம் சற்று குழப்பத்தில் இருக்கும். அவைத்தான் சந்திராஷ்டமம். உங்களுக்கு அவர் யோகாதிபதி என்பதனாலும் இருந்தாலும் செவ்வாயும் சந்திரனும் ஒருவர் பார்த்துக் கொள்கின்ற நன்மைகள் இருக்கிறது என்றாலும் சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு அவசியம். மற்றபடி குடும்பத்தில் இன்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது நட்பும் இல்லை பகையும் இல்லை. 6க்குரிய சூரியன் 7லே அமர்ந்திருக்கிறார். சூரியன் குருவுக்கு நண்பர் தான். ஆனால் ஆதிபத்திய ரீதியாக 6ஆம் இடத்திற்கு அதிபதி 7லே அமர்ந்திருக்கிறார். எனவே நண்பர்கள் என்பவர்களிடம் எவ்விதத்திலும் உங்களுடைய மனம் திறந்து மடலாக கொட்டிவிடாதீர்கள் வார்த்தைகளே. பிறகு அதுக்காக நீங்களே வருத்தப்படுவீர்கள். சனிக்கிழமை அவ்வாறு உங்களுக்கு முழுமையான சாதகமான கிழமை அல்ல இன்றைய நாள். மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது பறவைகளுக்கு நீர் வைப்பது குறிப்பாக காகத்திற்கு நீர் வைப்பது அன்னமிடுவது போன்றவற்றை செய்வது நற்பலன்களை கொடுக்கும். இயலாதவர்களுக்கு இயன்றவரை உதவியை செய்யுங்கள். மேலும் யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். காதலர்களை பொறுத்தவரை எச்சரிக்கையும் அன்பும் காட்டுவதன் மூலம் எவ்விதத்திலும் மனசஞ்சலங்கள் இருக்காது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சந்திராஷ்டம நாள் பிற்பகலுக்கு பிறகு எவ்வித விஷயத்திலும் மிகுந்த கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். ஆகையால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமும் பொறுமையும் அவசியம். நீங்கள் உத்திரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. செயல்களிலே சற்று அலைச்சல்களை கொடுக்கும். கவன சிதறல்கள் ஏற்படும். ஆகையால் அனுமனை காலையிலே மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகரமாகவே அமையும். நீங்கள் ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது என்றாலும் சந்திராஷ்டமம். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் பொறுமை வேண்டும்.
மனதார சந்திர பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சாதகத்தாரை நட்சத்திரத்தின் அதிபதி அவர். சந்திரனை வணங்குவதன் மூலம் இன்றைய நாள் நன்மைகளாக நடைபெறும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.